2000 அம்மா மினி கிளினிக்கை மூடிய இந்த விடியா திமுக அரசிற்கு வருகிற தேர்தலில் மக்கள் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என ஆர்கே நகரில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு 43வது தெற்கு வட்டம் காசிமேடு பகுதியில் கழக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் விதமாக பல்வேறு கலை நயத்துடன் வாசகங்கள் அடங்கிய கோலப்போட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால வேதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் செய்தார். திண்ணை பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் பேசுகையில், அம்மா அரசின் 10 ஆண்டு கால ஆட்சியில் +2 படித்த பெண்களுக்கு 25,000 கொடுத்ததும், கல்லூரி பெண்களுக்கு ரூபாய் 50,000, மாணவர்களுக்கு மடிகணினி, கல்வி உதவித்தொகை வழங்கியதையும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஏழைகளுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி, மகளிர் சுய உதவி குழு கடன், கல்வி கடன், ஏழை குடிசை பகுதி பயன்பெற்று வந்த 2,000 பேருக்கு அம்மா மினி கிளினிக், படித்த ஏழை பெண்களுக்கு வழங்கிய தாலிக்கு தங்கம், திருமண நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி நேதாஜி கணேசன், மாவட்ட பொருளாளர் கணேசன், ஜெகன், நாகரத்தினம் ரவிராஜன், வட்ட செயலாளர்கள் அருண் பிரசாத், மக்கள் மகேந்திரன், சந்தான சிவா, பிரசாந்த், யுகநாதன், லோகு, வாசுகி, பிரேமா, யுவனேஷ், ஜெயக்குமார், குப்புலட்சுமி, வேலாயுதம், ஜெகதீசன், லிங்கேசன், லண்டன் குப்பன், குட்டி, ரமேஷ் மற்றும் வட்ட பிராணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை